சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். A group of words that gives complete sense is called sentence. எந்த ஒரு வார்த்தைகளின் தொகுப்பு ஒரு முழுமையான அர்த்தத்தை தருகிறதோ அது வாக்கியம் எனப்படும். இங்கிலீஷ்ல மிகச்சிறிய வாக்கியம் அமைக்கணும்னா 2 வார்த்தைகள் வேணும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கேன். ஒன்னு நவுன், இன்னொன்னு verb. verbன்ற பாடம் நடத்தும் போது இதை முன்னாடி சொல்லியிருக்கேன். சரி, இப்போ சென்டென்ஸ்ல எத்தனை கைண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், வாக்கியத்தின் வகைகள். ஃபர்ஸ்ட், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். இத பத்தி பார்க்கலாம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா தமிழ்ல உறுதி வாக்கியம்னு அர்த்தம். என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. இட் ஹெல்ப்ஸ் டு மேக் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபேக்ட்ஸ். அதாவது இந்த வாக்கியம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு யூஸ் ஆகும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் கவனிங்க. எவ்ரிபடி நீட்ஸ் சம்படி. ஒவ்வொருவருக்கும் யாரோ ஒருவர் தேவைப்படுகிறார். I have to correct the papers. நான் விடைத்தாள்களை திருத்த வேண்டும். I never thought I wasted my time. நான் என் நேரத்தை வீணடித்ததாக ஒருபோதும் நினைத்ததில்லை. இதுபோல ஏதோ ஒரு உண்மையை சொல்ல இது யூஸ் ஆகும், அவ்வளவுதான். நாம நடைமுறையில பேசும்போது எழுதும்போது அதிகமா யூஸ் பண்ற வாக்கியம் என்னன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். இத பத்தி இந்த பாடத்தை முடிக்கும் போது இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். சரி, இந்த நோட்டை கவனிங்க. நோட், this sentence always ends with a full stop. இந்த சென்டென்ஸ் முடியும் போது full stop வரும். அடுத்த டைப்பை பாருங்க. question sentence, கேள்வி வாக்கியம். it helps to make questions. இந்த சென்டென்ஸ் கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் ஆகும். question மார்க்ல முடிஞ்சா அது question sentence. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. how did you learn English? இங்கிலீஷ் நீ எப்படி கற்றுக்கொண்டாய்? what are you going to do? நீ என்ன செய்ய போகிறாய்? who is there without problem? பிரச்சனை இல்லாமல் யார் இருக்கிறார்கள்? question sentence. அதாவது இது எல்லாமே என்ன question sentence. இது போல question வேர்ட வச்சு question மார்க்ல முடியறது question sentence அப்படின்னு சொல்லலாம். சரி, செகண்ட் நோட் பாருங்க. நோட், this sentence always ends with a question mark. இந்த கேள்வி வாக்கியம் எப்பவுமே கேள்விக்குள்ள முடியும். அடுத்த டைப்பை கவனிங்க. imperative sentence, கட்டளை வாக்கியம். it helps to make orders or request. ஆர்டர் பண்றதுக்கு ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் ஆகும். அதனால இத என்ன சொல்றோம், imperative sentence அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள பாருங்க. don't shout, கத்தாதே. don't disturb, தொந்தரவு செய்யாதே. please help me, தயவு செய்து எனக்கு உதவி செய். please think of life seriously, தயவு செய்து வாழ்க்கையை பற்றி தீவிரமாக யோசி. இது போல please கலந்து வாக்கியம் வந்தா அது ரெக்வெஸ்டா வரும். அதே டோன்ட்லியோ அல்லது please இல்லாமையோ வாக்கியம் வந்தா அத ஆர்டர்னு எடுத்துக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், பொதுவாவே இந்த imperative sentence சப்ஜெக்ட் இல்லாம வரும். சப்ஜெக்ட் இருக்கு, வெளியே தெரியாது, பட் சென்டென்ஸ்ல மறைஞ்சு வரும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா புரியும். தேங்க்யூன்ற வாக்கியத்துல சப்ஜெக்ட் இல்லன்னு நினைச்சுக்க முடியாது. அதாவது தேங்க்ன்ற வேர்புக்கு முன்னால சப்ஜெக்ட் இல்லன்னு எடுத்துக்க முடியாது. சப்ஜெக்ட் இருக்கு. இந்த வாக்கியத்தை முழுசா சொன்னா ஐ தேங்க் யூன்னு சொல்லணும். இங்க ஐ தான் சப்ஜெக்ட். அதே போல சாரின்னு சொல்லும் பொழுது இது ஆக்சுவலா ஐ எம் சாரின்னு சொல்லணும். இங்க ஐ சப்ஜெக்ட். இத பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சென்டென்ஸ்ல யூ தான் சப்ஜெக்ட். அதாவது யூ எக்ஸ்கியூஸ் மீ இப்படிதான் வரணும். பட் சொல்லும் பொழுது இந்த யூ இல்லாமே சொல்லலாம். பொதுவாக யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச், அதாவது யூ ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு அர்த்தம். இந்த இடங்கள்ல சப்ஜெக்ட் போகணுன்ற அவசியம் கிடையாது. சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டுட். சரி, இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அடுத்து நீங்க பார்க்க போறது லாஸ்ட் டைப், எக்ஸ்பிளனேட்டரி சென்டென்ஸ், அதாவது வியப்பு வாக்கியம். இட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ். எந்த வாக்கியம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவுகிறதோ அது வியப்பு வாக்கியம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. வாட் a lovely park it is. என்ன ஒரு அருமையான பூங்கா இது. இங்க பார்க் ரொம்ப அழகா இருக்கிறத ஆச்சரியமா சொல்றதுனால எக்ஸ்பிளனேட்டரி சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. how honest you are. நீ எவ்வளவு நேர்மையா இருக்க. இங்க நீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறத நான் வியப்பா சொல்றதால இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்றேன். இது போல ஆச்சரியத்தை உணர்த்த வார்த்தை எல்லாமே, ஆச்சரியத்தை உணர்த்துற வாக்கியம் எல்லாமே இந்த இடத்துல வரும். சரி, நோட்டை கவனிங்க. நோட் 3, this sentence has to end with exclamatory mark. அதாவது
இந்த வாக்கியம் முடியும் போது ஆச்சரியக்குறியில் முடிய வேண்டும். என்ன புரியுதா? ஓகே. இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ பத்தி இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, கவனிங்க. நாம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு எழுதுறதுக்கு அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் என்னன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஏன்னா பொதுவாவே நாம டே டு டே லைஃப்ல கேள்வி கேட்கறது, கட்டளை இடுறது, ஆச்சரியப்படுறது எல்லாமே ரேர். எப்பாவது ஒரு சில வேலைகள்ல தான், மத்த எல்லா நேரங்கள்லயும் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். எல்லா லாங்குவேஜ்லயும் இப்படிதான், இங்கிலீஷும் கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லயும் இப்படிதான். என்ன புரியுதா? ஓகே. இதுக்கு மேல இந்த பாடத்துல நடத்த எதுவும் விஷயம் இல்ல. சோ அடுத்த பாடம் போலாம். புக்க பாருங்க. பாடம் பேர் என்ன? இடியம்ஸ். இடியம்னா தமிழ்ல மரபு சொல்ல அர்த்தம். தமிழ்லயும் நாம இந்த இடியம்ஸ பேசும்போது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இடியம்னா என்னன்னு சொல்றேன், கவனிங்க. தமிழ்ல பேசும்போது சில நேரங்கள்ல நாம சொல்ற விஷயத்த சொல்ல வேண்டிய நேரடியான வார்த்தைகளை யூஸ் பண்ணாம வேறு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி இன்டைரக்டா சொல்வோம். இது போல இங்கிலீஷும் சொல்லுவாங்க. அது போல யூஸ் பண்ற வார்த்தைகளை தான் இடியம்ஸ் சொல்வோம். எக்ஸாம்பிள்ஸ் கவனிச்சா ஈஸியா புரியும். அவன் எனக்கு பெருசா நாமம் போட்டான். இது போல பேசுறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க என்ன பண்றோம்? அவன் என்ன ஏமாத்திட்டான்னு சொல்ல வேண்டியத நாமம் போட்டான்னு சொல்றோம். இதான் மரபு சொல் அல்லது இடியம். நாமம் போட்டான்னு சொல்லும் பொழுது அதனுடைய நேரடியான அர்த்தத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. அதே போலதான் இங்கிலீஷ்லயும் இது போல இடியம்ஸ் வரும்போது டைரக்ட் மீனிங் எடுத்துக்க கூடாது. தமிழ்லயே இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. அவன் உங்களை நல்லா காக்கா பிடிக்கிறான். அவன் உங்களுக்கு நல்லா ஐஸ் வைக்கிறான். இப்படி யாராவது பேசும்போது என்ன புரிஞ்சுப்பீங்க? அவன் உங்களை பொய்யா புகழறான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துப்பீங்க இல்லையா? அவன் நல்லா ஜால்ரா அடிக்கிறான். ஜால்ரா அடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? ஜால்ரா அடிக்கிறான் இல்ல, சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போடுறான் அப்படின்னு அர்த்தம். எனக்கே காது குத்துறியா, இதுக்கு என்ன அர்த்தம்? என்னையே ஏமாத்துறியா அப்படின்னு அர்த்தம். இத இன்னொரு மாதிரி கூட சொல்லுவாங்க. கரண்ட்டுக்கே ஷாக்கா, திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வாவா, பழனிக்கே பஞ்சாமிரதமா, அண்ணாமலைக்கே பாலா. இது எல்லாமே என்ன அர்த்தம்னா என்னையே ஏமாத்துறியா அப்படின்னு அர்த்தம். இப்போ இடியம்ஸ்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். மேல சொன்ன எல்லா இடங்கள்லயும் நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்காம அதுக்கு என்ன சரியான அர்த்தமோ அதை நீங்க எடுத்துப்பீங்க. அதே போல இங்கிலீஷ்லயும் அப்படிதான். இடியம்ஸ் அப்படின்னு சொன்னா டைரக்ட் மீனிங் எடுத்துக்கூடாது. அதுக்குன்னு ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். எப்படி தமிழ்ல நாம இது போல இடியம்ஸ் யூஸ் பண்ணி பேசுறோமோ அதே போல இங்கிலீஷ்லயும் பேச முடியும். இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, இப்போ நடைமுறையில நாம யூஸ் பண்ற ஒரு சில இடியம்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா? சரி, புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பிரேக் டவுன். பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்கேன்? ஃபெயில் டு ஒர்க். பிரேக் டவுன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். என்ன மீனிங்? வேலை செய்யலன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. When we were going to Madurai, our bus broke down on the way. நாங்க மதுரைக்கு போய்கிட்டு பொழுது எங்க பஸ் வழியில நின்னுடுச்சு அப்படின்னு அர்த்தம். பிரேக் டவுன் இந்த ரெண்டு வார்த்தைக்கும் டைரக்ட் மீனிங் எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கிட்டா பிரேக்னா உடை, டவுன்னா கீழே, கீழே ஏதோ உடைஞ்சிடுது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். பிரேக் டவுன் இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஒரே மீனிங், அதாவது வேலை செய்யல அப்படின்னு அர்த்தம். டிக்ஷனரியில மீனிங் பாக்குற போது ரெண்டையும் சேர்த்துதான் மீனிங் பார்க்கணும். தனித்தனியா பிரிச்சு மீனிங் பாத்தீங்கன்னா அர்த்தம் கிடைக்காது. தமிழ்ல டைரக்ட் மீனிங் எப்படி எடுத்துக்க மாட்டீங்களோ அதே போலதான் இங்கிலீஷ்லயும். இன்னொரு விஷயம், பிரேக் டவுன்ற இடியம்ஸ்ல பிரேக் என்ற முதல் வார்த்தை என்ன? வெர்ப். இது போல இடியம்ஸ்ல வெர்பும் கலந்து வரும். இந்த வெர்புக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. முதல் பார்த்தா போலயே இந்த வெர்புக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. 12 டென்சஸ்லயும் எந்த டென்ஸ்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், broke down கொடுத்திருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கேன்? broke down. broke என்ன? past tense. நீங்க பிரசன்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்லயும் யூஸ் பண்ணலாம், எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதா? சரி, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. bring up என்ன மீனிங்? rear. bring upனா வளர்ப்பது, குறிப்பா குழந்தைங்களை வளர்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. I was brought up here. நான் இங்கே வளர்க்கப்பட்டேன். இது past tense. இங்கேயும் bring up ரெண்டும் சேர்ந்து ஒரே மீனிங். bringக்கு தனியா, upக்கு தனியா மீனிங் பார்க்க கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. carry on மீனிங் என்ன? continue. carry onனா தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம். sorry for the disturbance, you carry on. தொந்தரவுக்கு மன்னிக்கவும், நீங்கள் தொடருங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த carry onன்ற இடியம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஓகே, அடுத்து இத பாருங்க. call off. call offனா withdraw அப்படின்னு அர்த்தம்.
என்ன withdrawn அர்த்தம் தமிழ்ல வாபஸ் வாங்கு அப்படின்னு மீனிங் கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. The workers have called off their fast. அதாவது தொழிலாளிகள் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். So call off na withdrawn அர்த்தம். Give up. Give up na என்ன மீனிங்? abandon. Give up na ஒரு பழக்கத்தை அல்லது வழக்கத்தை கைவிடு அப்படின்னு அர்த்தம். I am trying to give up smoking. நான் புகை குடிப்பதை கைவிட முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இங்க கிவ்னா கொடு, அப்னா மேலே அப்படின்னு எடுத்துக்கூடாது. சரி, அடுத்ததை பாருங்க. go through. go throughனா read அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல படின்னு கிடைக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. I did not go through the agreement well. நான் ஒப்பந்தத்தை நன்றாக படிக்கவில்லை அல்லது சரியாக படிக்கவில்லைன்னு சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. get through, pass. get throughனா தேர்ச்சி பெறுன்னு அர்த்தம். almost all the students got through the exam. ஏறக்குறைய எல்லா மாணவர்களும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். அடுத்து பாருங்க. keep up. keep upனா மெயின்டைன் அர்த்தம். பொதுவாவே குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கினா வெரி குட் கீப் இட் அப்னு சொல்வோம். என்ன சொல்வோம்? வெரி குட் கீப் இட் அப்னு சொல்வோம். என்ன அர்த்தம்? நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், இதையே தொடர்ந்து எடுக்க பாரு அப்படின்னு அர்த்தம். கீப் இட் அப் அப்படின்னா இதை மேல வை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. சரி, புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்க. வெரி குட் கீப் இட் அப். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நல்லது, இதையே மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு அர்த்தம். அடுத்து லுக் ஃபார். மீனிங் என்ன? சர்ச். லுக் ஃபார்னா தேடுன்னு அர்த்தம். ஐ எம் லுக்கிங் ஃபார் ஹியூமன் பீயிங். நான் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்னொன்னு பாருங்க. புட் ஆன். என்ன மீனிங்? வேர் அப்படின்னு அர்த்தம். அதாவது அணிந்து கொள் அப்படின்னு அர்த்தம். பி புட் ஆன் ஷர்ட் அண்ட் பேண்ட் எவ்ரிடே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சட்டையும் பேண்டையும் அணிந்து கொள்கிறோம். இன்னொன்னு பாருங்க. புல் டவுன். புல் டவுன் அப்படின்னா டெமாலிஷ் அப்படின்னு அர்த்தம். புல் டவுன்னா டெமாலிஷ் அர்த்தம். தமிழ்ல இடி. எக்ஸாம்பிள் பாருங்க. The corporation will pull down the building next week. மாநகராட்சி கட்டிடத்தை அடுத்த வாரம் இடிக்கும். புல் டவுன்னாலும் டெமாலிஷ்னாலும் மீனிங் ஒன்னு. The corporation will demolish the building நோ சொல்லலாம், தப்பு இல்ல. இதே போல மேல சொன்ன எல்லா இடியம்ஸ்க்கும் பதிலா அந்த இடியம்ஸ்க்கு பக்கத்துல பிராக்கெட்ல போட்டிருக்க வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. புட் அவுட். புட் அவுட்னா எக்ஸ்டிங்கிஷ், தமிழ்ல தீயை அணை அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. புட் அவுட் த ஃபயர். தீயை அணை அப்படின்னு அர்த்தம். இங்க எக்ஸ்டிங்கிஷ் த ஃபயர் அப்படின்னு சொல்லலாம், மீனிங் கரெக்டா வரும். சரி, அடுத்த இடியம் பாருங்க. புட் ஆஃப். போஸ்ட்போன். புட் ஆஃப்னா தள்ளிவை அல்லது ஒத்திவை அப்படின்னு அர்த்தம். தி எலெக்ஷன்ஸ் மே பி புட் ஆஃப். தேர்தல் ஒத்தி வைக்கப்படலாம். இத தி எலெக்ஷன்ஸ் மே பி போஸ்ட்போன் சொல்லலாம், தப்பு இல்ல, மீனிங் ஒண்ணுதான். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. டேக் பிளேஸ். என்ன மீனிங்? கண்டக்ட். டேக் பிளேஸ்னா தமிழ்ல நடைபெறு அப்படின்னு அர்த்தம். The final exam will take place as announced. இறுதி தேர்வு அறிவித்தவாறே நடைபெறும். என்னன்னு பாருங்க. kick the bucket. expire. kick the bucket அப்படின்னா இறந்து போ அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. my great grandfather kicked the bucket. என்னுடைய கொள்ளு தாத்தா இறந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். kick the bucket அப்படின்னா பக்கெட்டை உத அப்படின்னு அர்த்தம் கிடையாது, இறந்து போ அப்படின்னு அர்த்தம். கிக் த பக்கெட் இடத்துல எக்ஸ்பயர்ன்ற வார்த்தை போட்டாலும் தப்பு இல்ல, கரெக்டா மீனிங் வரும். சரி, இடியம் யூஸ் பண்ணும்போது எல்லாரும் யூஸ் பண்ற இடியம்ஸ யூஸ் பண்ணணும். கொஞ்சம் அட்வான்ஸா போனா நாம சொல்ல நினைக்கிற விஷயம் பிறருக்கு போய் சேராது. இது போல இடியம்ஸ யூஸ் பண்ணி எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கொடுத்துட்டே போலாம். நியூஸ் பேப்பர்ல, மேக்சின்ல, புக்ல, இது போல பல இடங்கள்ல, இந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இடியம்ஸ் யூஸ் பண்ணி இருப்பாங்க. என்ன ஒண்ணு, நீங்க மீனிங் பார்க்கும்போது தனித்தனியா பார்க்காம எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். இத பத்தி நான் முதல்ல சொல்லியிருக்கேன். ஓகே, இன்னைய கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாட பார்த்தோம். சென்டென்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ், இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டிவ் சென்டென்ஸ், இதெல்லாம் பாத்தீங்க. அடுத்து கடைசியா இப்போ இடியம்ஸ்ன்ற பாடம் பாத்தீங்க. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இன்னைக்கு நடத்த நேரம் இல்ல. சோ இதோட இன்னைய கிளாஸ் முடிக்கலாம். நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதெல்லாம் செஞ்சு பாருங்க. சோ இதோட கிளாஸ் முடிக்கலாம். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 94
442620000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நாம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற நியூ லெசன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். நேத்து என்ன பார்த்தோம்? இடியம்ஸ் பார்த்தோம். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பார்க்க போறது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். நேர்கூற்று, அயர்கூற்று. உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் ஏற்கனவே ஸ்கூல்ல டீச் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் இப்ப கவனிங்க. டைரக்ட் ஸ்பீச்னா ஒருத்தர் சொன்ன நேரடியான வார்த்தைகள். அவர் சொன்ன நேரடியான வார்த்தைகளை இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட சொல்றதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். தமிழ்ல உங்களுக்கு இது எப்படின்னு ஏற்கனவே நல்லா தெரியும். இங்கிலீஷ்ல எப்படின்னு இப்ப நாம பார்க்க போறோம். இப்போ டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாத்துறதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் செய்யணும்னு பார்க்க போறீங்க. புக்க பாருங்க. While changing direct speech into indirect speech, we do the following changes. அதாவது ஒரு வாக்கியத்தை டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துறதுக்கு நம்ம கீழே கொடுத்துள்ள பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த சேஞ்சஸ்லாம் என்னன்னு சொல்றேன், கவனிங்க. டைரக்ட் ஸ்பீச் லெஃப்ட்ல கொடுத்திருக்கேன், ரைட் சைடுல இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்திருக்கேன். சரி, ரைட் சைடுல பாருங்க, ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச். அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட்க்கு மாறும்போது ப்ரொனவுன்ஸ் சேஞ்ச் ஆகும். அடுத்து டென்சஸ் சேஞ்ச். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாறும்போது டென்சஸ் சேஞ்ச் ஆகும். பங்க்சுவேஷன்ஸ் ஆர் ரிமூவ்ட். பங்க்சுவேஷன்ஸை ரிமூவ் பண்ணணும். அதாவது கமா, கொஸ்டின் மார்க், இன்வெர்டட் கமா, எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இதெல்லாம் இன்டைரக்ட்ல ரிமூவ் பண்ணணும். தட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட். ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்ணும்போது தட்ன்ற வார்த்தையை இன்டைரக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, டுடே த டேவா மாறும். எஸ்டர்டே த டே பிஃபோர் ஆர் த ப்ரீவியஸ் டேன்னு மாறும். டுமாரோ the day after or the next day மாறும். this that ஆகும், these those ஆகும், here there ஆகும், now then ஆகும், so thus ஆகும், ago before ஆகும். இது போல டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும்போது மேல பார்த்த சேஞ்சஸ் எல்லாம் வரும். இத எப்பவும் மறக்க கூடாது. ஓகே, இப்ப புக்க பாருங்க. என்ன கொடுத்திருக்கேன்? if the main verb in direct speech is past tense, then the tenses change as given below. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ நல்லா கவனிக்கணும். பொதுவாவே டைரக்ட் ஸ்பீச்ல ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கும், இன்னொன்னு இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்கும். எப்பவும் இன்வெர்டட் கமாக்கு உள்ள இருக்கிறது தான் நாம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துவோம். அப்படி மாத்தும் போது தான் மேல பார்த்த சேஞ்சஸ் வரும். இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்கிற சென்டென்ஸ் பாசன்ஸ்ல இருந்தா, அதாவது செட் இருந்தா, இன்வெர்டட் கமாக்கு உள்ள இருக்கிற டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் மாத்துறதுக்கு தனி ரூல்ஸ். அதே பாசன்ஸ் இல்லாம, அதாவது செட் இல்லாம சேஸோ டுல்சேவோ இருந்தா, அதான் பிரசன்ட் டென்ஸ்லயோ அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்லயோ இருந்தா டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட்க்கு மாத்தறதுக்கு தனி ரூல்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட்லி வெளியே பாசன்ஸ் தான் இருக்கும், அதாவது செட் தான் வரும். இந்த சேஸ் வரதும் டுல்சேவோ எப்பாவது ஒரு முறை வரும், ரொம்ப ரேர். காரணம் என்னன்னா, ஒருத்தர் சொன்னதை தான் நாம வெளியே போய் சொல்ல முடியும். ஒருத்தர் சொல்றதையோ அல்லது சொல்ல போறதையோ நாம வெளியே சொல்றது ரொம்ப ரேர். அதனால செட் தான் பல இடங்கள்ல வரும், அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்குதான் ரூல்ஸும் அதிகம். சரி, புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இந்திரா காந்தி said I sleep for 4 hours a day. இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. இந்திரா காந்தி said, இந்திரா காந்தி கூறினார், இது ஒரு வாக்கியம். I sleep for 4 hours a day. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குகிறேன், இது ஒரு சென்டென்ஸ். இதுல இன்வெர்டட் கமாக்கு வெளியே இருக்கிற சென்டென்ஸ் பாசன்ஸ்ல இருக்கு. பாருங்க, செட் இருக்கு. செட் என்ன டென்ஸ்? சிம்பிள் பாசன்ஸ். சோ இது போல செட் இருந்தா டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட்க்கு மாத்துறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்டைரக்ட்க்கு மாத்துறது அப்படின்னு பார்க்கலாம். புக்க பாருங்க. முதல்ல பிரசன்ட் டென்ஸ் பார்த்துடலாம்.
பிரசன்ட் டென்ஸ். இதுல கவனிங்க, சிம்பிள் பிரசன்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. சிம்பிள் பிரசன்ட் பிகம்ஸ் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் இருந்தா இன்டைரக்ட்ல ஃபோர்த் ஃபார்மா மாறும். சரி, எக்ஸாம்பிள் பாருங்க. சீதா said to ராமா I want that deer. இதுல சீதா said to ராமா ஒரு சென்டென்ஸ், I want that deer இது இன்னொரு சென்டென்ஸ். நாம இன்வெர்டக்கமாக்கு உள்ள என்ன வாக்கியம் இருக்கோ அதான் இன்டைரக்டுக்கு மாத்தணும். சரி, எப்படி மாத்திருக்கோம் பாருங்க. சீதா told ராமா that she wanted that deer. தமிழ்ல சீதா தனக்கு அந்த மான் வேண்டும் என்று ராமாவிடம் கூறினாள். டைரக்ட் ஸ்பீச் எப்படி இன்டைரக்டுக்கு மாறி இருக்குன்னு ஒவ்வொன்னா சொல்றேன், கவனிங்க. செட் டு டோல்டா மாறி இருக்கு. செட் இருந்தாலும் டோல்டா மாறும். ஏன் செட் டோல்டா மாறுதுன்னு நான் இன்னொரு கிளாஸ்ல டீச் பண்ணுவேன். இப்போ செட் டு டோல்டா மாறும், அது தெரிஞ்சுங்க, அது போதும். அடுத்து பாருங்க, தட்ன்ற வார்த்தையை போட்டிருக்கேன். தட்னா என்றுன்னு அர்த்தம். தட் எங்க பாத்தீங்க? கன்ஜங்ஷன்ல பாத்தீங்க. கன்ஜங்ஷனுடைய வேலை என்ன? ரெண்டு வாக்கியத்தை ஒன்னா இணைக்கும் அல்லது ரெண்டு வார்த்தையை ஒன்னா இணைக்கும். இங்க ரெண்டு சென்டென்ஸ ஒன்னா ஜாயின் பண்றதுக்காக தட் போட்டிருக்கோம். அடுத்து ஐ ஷியா மாறி இருக்கு. சொன்னது சீதா பெண், அதனால ஐ ஷியா மாறி இருக்கு. சொன்னது ஆனா இருந்தா ஐ ஹியா மாறி இருக்கும். நான் முதல்லயே அந்த டேபிள்ல என்ன சொன்னேன்? ப்ரொனவுன்ஸ் மாறும் சொன்னேன், அதான் ஐ ஷியா மாறி இருக்கு. இந்த ஐ வாண்ட் தட் டீர் என்ற சென்டென்ஸ் என்ன டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்டா மாறும். அதனால வாண்ட் இன்டைரக்ட்ல வாண்டட்னு மாறி இருக்கு. பங்க்சுவேஷன்ஸ் ஆர் ரிமூவ்னு சொன்னோம் இல்லையா? அதனால நிறுத்தல் குறியீடெல்லாம் இன்டைரக்ட்ல ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து மத்தது எல்லாம் மாறாது. மொத்தமா எப்படி வரும்னா சீதா told ராமா that she wanted that deer அப்படின்னு வரும். தமிழ்ல முதல்ல சொன்ன சீதா தனக்கு அந்த மான் வேண்டும் என்று ராமாவிடம் கூறினாள். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. நாகேஷ் said I do not like egg. இத இன்டைரக்டுக்கு மாத்தும் போது நாகேஷ் told that he did not like egg. நாகேஷ் தனக்கு முட்டை பிடிக்காது என்று கூறினார். said told மாறி இருக்கு. that என்ற கன்ஜங்ஷனை ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம். I ஹியா மாறி இருக்கு. I don't like egg என்ற சென்டென்ஸ் எனி டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் பிரசன்ட்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் என்னவா மாறணும்? சிம்பிள் பாஸ்டுக்கு மாறணும், மாறி இருக்கு. do not என்ன ஆகும்? அப்போ did not மாறும். அதனால என்ன பண்றேன்? do not did notக்கு மாத்திருக்கேன். அடுத்து வேற எதுவும் மாறாது. என்ன புரியுதா? அடுத்த டென்ஸ் பாருங்க. present continuous becomes past continuous. present continuous past continuous மாறும். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல am is இருந்தா இன்டைரக்ட்ல வாசா மாறும், are இருந்தா வேற மாறும். எக்ஸாம்பிள் பாருங்க. a fox said to a crow you are singing sweetly. இந்த சென்டென்ஸ் இன்டைரக்ட்ல a fox told a crow that it was singing sweetly. தமிழ்ல ஒரு நரி காக்கையிடம் அது இனிமையாக பாடிக்கொண்டிருப்பதாக கூறியது. கவனிங்க, said to told மாறி இருக்கு. தட்ட ரெண்டு சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு போட்டிருக்கோம். யூ இட்டா மாறி இருக்கு. இங்க யூ சிங்குலர், அதனால இட் போட்டிருக்கேன். அதே யூ புருளா இருந்தா தே வந்திருக்கும். ஏன் யூ இட்டா மாறி இருக்குன்னா என்ன? காகம். சோ என்ன, மனுஷங்க தவிர இதெல்லாம் என்ன வரும்? இட்டு வரும் இல்லையா? அதனால இட்டு போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், யூ சிங்குலர், அதனால ஆர் வாசா மாறி இருக்கு. அதே ஆர் புருளா இருந்தா பேர் வந்திருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. The politicians said we are living for others. Indirectly, the politicians told that they were living for others. அரசியல்வாதிகள் தாங்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். said to told மாறி இருக்கு. ரெண்டு சென்டென்ஸ்க்கு இடையில தட் வந்திருக்கு. தி தேவா மாறி இருக்கு, ஆர் தாரா மாறி இருக்கு. அவ்வளவுதான். இது போலதான் டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்டுக்கு மாத்தணும். அடுத்த உள்ள பாருங்க. present perfect tense becomes past perfect tense. present perfect past perfect மாறும். அதாவது டைரக்ட்ல have அல்லது has இருந்தா had மாறும். சரி, எக்ஸாம்பிள் பாருங்க. V.K. ராமசாமி said to Rajni I have bought your present for you. இது இன்டைரக்ட்ல V.K. ராமசாமி told Rajni that he had bought your present for him. V.K. ராமசாமி தான் ரஜினிக்காக ஒரு பரிசு வாங்கி இருப்பதாக ரஜினியிடம் கூறினார். said to told மாறி இருக்கு. I ஹியா மாறி இருக்கு. have had மாறி இருக்கு. you him மாறி இருக்கு. அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்டைரக்ட்ல மாத்தணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Kajol said my mother has seen almost all the places in India. இத indirect speechல Kajol told that her mother
had seen almost all the places in India. தமிழ்ல கஜோல் தன்னுடைய அம்மா இந்தியாவில் ஏறக்குறைய எல்லா இடங்களையும் பார்த்திருப்பதாக சொன்னார். said told மாறி இருக்கு. that போட்டிருக்கேன். has had மாறி இருக்கு. pronounce மாறி இருக்கு. my mother என்னுடைய அம்மான்றது her mother தன்னுடைய அம்மா அப்படின்னு மாறும், அல்லது அவளுடைய அம்மான்னு மாறும். அவ்வளவுதான். என்ன புரியுதா? இப்போ அடுத்து பார்க்க போறது present perfect continuous என்னவா மாறுதுன்னு பார்க்கலாம். present perfect continuous becomes past perfect continuous. என்ன ஆகும்? அதாவது present perfect continuous past perfect continuous மாறும். have been இருந்தாலும் has been இருந்தாலும் have been மாறும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. சாந்தி said to Selvi, I have been waiting for you for an hour. இது indirectly Shanti told Selvi that she had been waiting for her for an hour. சாந்தி செல்வியிடம் தான் அவளுக்காக ஒரு மணி நேரமாக காத்துக்கொண்டே இருப்பதாக கூறினாள். செட் டோல்டா மாறி இருக்கு. தட் போட்டிருக்கேன். have been had been மாறி இருக்கு. I she மாறி இருக்கு. you her மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. The minister said to Azad, everyone in the team has been playing for India. இது indirectly the minister told Azad that everyone in the team had been playing for India. மந்திரி அசாரிடம் அணியில் உள்ள ஒவ்வொருவரும் இந்தியாவிற்காக விளையாடி கொண்டே இருப்பதாக கூறினார். இங்க செட் டு டோல்டா மாறி இருக்கு. தட் போட்டிருக்கேன். has been had been மாறி இருக்கு. அவ்வளவுதான். என்ன புரியுதா? இது வரைக்கும் டைரக்ட் ஸ்பீச் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறும்னு பாத்தீங்க. என்ன பாத்தீங்க? சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும், பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா மாறும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும் பாத்தீங்க. என்ன புரியுதா? ஓகே, இனி நாம அடுத்து பார்க்க போறது பாஸ்ட் டென்ஸ்.